என்னங்க நீங்க பயங்கரமான பாசா இருக்கீங்களே. ஆபீஸ்ல யார் லீவ் எடுத்தாலும் இப்படிதான் வீட்டு திருப்பி விசாரிப்பீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருக்கும் நிலவுக்காக தான் வந்தேன். இல்லங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க, நீங்க சொல்லிட்டு தான் லீவ் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி வீடு தேடி வந்து ஏன் வரலன்னு கேட்டு போறான். அவர் அப்படி ஒண்ணும் கேட்கலையே, ஒரு அக்கறையில தானே கேட்டாரு. அதான் ஏன்னு கேக்குறேங்க. டேய், கேட்கறது நல்லதுதான்டா. இப்ப நான் கூட அனிஷ் வேலைக்கு வரலன்னு வச்சுக்கேன், அவனை தேடி வீட்டுக்கு போயிடுவேன். அது மாதிரிதான் அவரும் வந்திருப்பாரு. இவரு ஒருத்தர் என்ன, நீ அனிஷை தேடி அனிஷ் வீட்டுக்கு போறதும் இவன் நிலாவை தேடி நம்ம வீட்டுக்கு வர்றதும் ஒண்ணால? ஆமாடா ஒண்ணுதானே. என்னப்பா ஏன் இப்படி மூச்சு வாங்குது? நான் ஓடி வந்தேன், அதான் அப்படி மூச்சு வாங்க. இப்படியா ஒரே நாள்ல உனக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாங்க? உங்களுக்கே தோணுது இல்ல, அப்ப ஏன் நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் அந்த வீட்லயே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட என்னை ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க. இல்லாம நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கன்றாவியா பொய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுப்பா. என்ன கல்யாணம் பண்ணாததுக்கு என்ன காரணம்னு சொல்லிச்சு தெரியுமா? என் அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் பண்ண மாட்டேன், அது என் அண்ணனோட வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு. திரும்ப அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு கூட சொல்லிதான் எங்க வீட்டுல விட்டுச்சு.